சமைக்க சோம்பல் பட்டு ஆன்லைனில் ஆர்டர் செய்து சாப்பிடுவதால் உடல்நலக்கேடு ஏற்படும் என்பதை மறந்து உள்நாட்டு பொருட்களுக்கு மதிப்பு அளிக்காது வீண் வீரியம் செய்வதை உணர்ந்து நல்லதே நடக்கும் நாடகத்தை காண்போமா? பெற்றோர்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த குழந்தைகளையும் அழைத்து செல்ல வரக்கூடாது. ஏன்னா எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு தான் எல்லா குழந்தைகளையும் வரிசையாக அனுப்புவோம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் யாரும் அனுப்ப மாட்டார்கள் ஆசிரியர் பெருமக்கள். அதனால் நீ இருந்து கடைசி வரை நிகழ்ச்சிகளை பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் டோன்ட் வரி, சந்தோஷமாக இருங்க. என்ன வெயில், என்ன வெயில், ஒரே தாகமா வேற இருக்க. அக்கா, ஒருவா தண்ணி கொண்டு வாயேன். ஊர் தானே சுத்திட்டு வந்திருக்க, உனக்கு என்ன தண்ணி தேவிக்கு? போய் மோந்து குடி போ. டிவி தானே பார்த்துக்கிருக்கா, ஒருவா தண்ணி மோந்து கொடுத்து என்ன குறைஞ்சா பேர போற? ஆமா, குறைஞ்சுதான் போவேன். போய் மோந்து குடி போ. சரி, நானே போய் மோந்து குடிச்சுக்கிறேன். மாதிரி இருக்க. எக்கா, ஒருவா தண்ணி தான் கொடுக்க மாட்டேன்ட்ட, வயிறு பசிக்கு சோறாச்சும் வச்சு கூட. ஐயோ, உன்னைய விட ரொம்ப தொல்லையா இருக்கு. இப்பதான் டிவியில நல்ல நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்னன்னா தண்ணி மொந்து கொடு, சோறு வச்சு கொடுன்னு வந்து உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க. போய் வச்சு தின்னு போ. நானே போய் வச்சு திங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு போயிடுவேன். ரொம்ப நல்லது, போய் தொலை. ஒரு வாரத்திற்கு பிறகு என்ன, நம்ம தம்பி போயிட்டானே, நேரத்துக்கு வந்திருக்கணுமே. ஒரு வாரம் ஆச்சு, எங்க போயிருப்பான்? ஆளையே காணும். ஏக்கா, ஏக்கா, இந்த ஃபைல பிடி. வா 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 தம்பி, வந்து உட்காரு. ரொம்ப களைப்பா வந்திருப்ப. டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட்றியா? என்ன தவிச்ச வாய்க்கு ஒருவா தண்ணி கொடுக்க மாட்டா? இப்போ வரவேற்புலாம் ரொம்ப பலமா இருக்கு. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? ரோபோ, ரோபோ இங்க வா. ரோபோவா? இது என்ன புது கூத்தா இருக்கு? எஸ் மேடம், அழைத்தீர்களா? எஸ் மேடம், அழைத்தீர்களா? தம்பிக்கு போய் நல்ல டீ போட்டு எடுத்துட்டு வா ரோபோ. தகவல் பெறப்பட்டது, தகவல் பெறப்பட்டது. இந்தாங்க சார் டீ, இந்தாங்க சார் டீ. அக்கா போடுற டீயை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரி, இது வாங்க உனக்கு ஏது காசு? எல்லாம் வா முன்னியம்தான். ஏன் புண்ணியமா? உன் அக்கௌண்ட்ல இருந்தா காசு எடுத்து போட்டு இந்த ரோபோவை வாங்கினேன். ஏன் அக்கௌண்ட்ல இருந்தா? அப்ப பணம் பூரா போயிருச்சா? பணம் எல்லாம் போகல, ஒரு 100-200 மிச்சம் கிடக்கும். இதுக்கு தான் பாஸ்வேர்டு, பின் நம்பர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வைக்கக்கூடாது. அப்படி வச்சா இதான் கதை.
சரி, எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நான் போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன். என்னடா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களோ? என்னடா இவ்வளோ லேட்டாகி வர? சீக்கிரம் வாரேன்னா இவ்வளோ நேரமா? எங்களுக்கு என்ன வேலை வெட்டியில் நினச்சியா? உனக்காக எவ்வளோ நேரம் காத்திருக்க? அது வீட்டில் ஒரு கூத்தாய் போச்சு. கூத்தா? என்ன கூத்து? எங்கள் அக்கா என் அக்கௌண்ட்லேருந்து துட்டை போட்டு விட்டு ஒரு ரோபோ வாங்கிட்டா. ரோபோவா? இதே மாதிரி தான் போன வாரம் கூட என் பொண்டாட்டிக்கு எவனோ ஒருத்த ஃபோன் போட்டு ஓடிபி நம்பர் கேட்டிருக்கான். அவ படக்குன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன, பொசுக்குன்னு பணம் போயிருக்கும். சரி வாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஒரு காரியமும் ஆகாது. வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இந்த ஊர்லயே யாருக்கிட்ட இல்லாத ரோபோ நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம பெருமை இந்த ஊருக்கு தெரிஞ்ச யார்கிட்ட சொல்லலாம்? அடுத்த வீட்டு அம்புச்சுக்கிட்டையும் பக்கத்து வீட்டு பஞ்சகத்துட்டையும் சொன்னா இந்த ஊருக்கு என்ன சன்செய்தி மாதிரி இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி தான். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இப்போதான் உங்களை நினைச்சேன். கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க. நாங்களும் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அதனால தான் அவங்க கூட ஊர்க்கதை பேசலாம்னு வந்தோம். ஆமா, எங்களை ஏதோ தேடிட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே, என்னக்கா விஷயம்? அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு ரோபோ வாங்கியிருக்கேன். என்னது ரோபோவா? ரோபோனா என்ன? அது என்ன வேலை செய்யும்? நம்ம டிவி பார்க்கலையும் செல் பார்க்கலையும் இந்த வீடு தூக்குறது, பாத்திரம் கழுவுறது, வாசலாம் தொளிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மேல்கால்லாம் வேற ரொம்ப வலிக்குது. அதனால தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ரோபோ வாங்கிட்டேன். ரோபோனா எல்லா வேலையும் செய்யுமா? ஆமாம், எல்லா வேலையும் செய்யும். நம்ம ஜாலியாக டிவி பார்க்கலாம், செல்லு பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இந்த ரோபோவை எங்கக்கா வாங்குனீங்க? ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். என்னது ஆன்லைன்லையா? நானும் ஆன்லைனில் ஒரு செருப்பு வாங்கினேன். 2 நாள் தான் உருப்படியாக இருந்துச்சு. 3ஆவது நாள் பார்த்தா பிஞ்சே போச்சு. குப்பையில் தூக்கி போட்டேன். நானும் ஆன்லைனில் அழகான சேலை பார்த்தேன். பிரித்து பார்த்தா ஒன்றுத்துக்கும் ஆகாத பழைய சீலை, ஃபுல்லாக ஓட்டை, துவைச்சா சுருக்கு வேற விழுது, அண்ணா தான் கிடக்கு. அட நீங்கள் வேற, நானும் இந்த ரோபோ 3 தடவை திருப்பி அனுப்பி 4ஆவது தடவை தான் ஏதோ வந்து சேர்ந்துருக்கு. அப்போ நானும் என் புருஷட்ட சொல்லி அடுத்த வாரமே ஒரு ரோபோ வாங்கணும். உனக்கு என்னம்மா, உனக்கு வசதி இருக்கு, எனக்கு என்ன அப்படியா? எனக்குன்னு ஒன்று வச்சிருக்க, வாங்கியும் தராது, செய்யவும் செய்யாது, எல்லாம் நான் தான் செய்யணும். என் தலை விதி. வாங்க போய் டிவியாவது பார்ப்போம். எக்கா டிவியை போடுங்க. வானிலை அறிக்கை. ஐயையோ, நியூஸ் போட்டானே, இதெல்லாம் எவன் பார்ப்பான்? நான்லாம் நியூஸ் போட்டால் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சோறே போடுவேன். தானே இப்போ முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம நாடகம் பார்க்கலாம். தென்காசி மாவட்ட மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வரும் வாரம் முழுவதும் தொடர்மழை பெய்யும் என சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்து கொள்ளவும் வேண்டும் எனவும் ஒரு வாரம் முழுவதும் மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்படுகிறது. இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். என்னது ஒரு வாரம் மழையா? கரண்டும் இருக்காதா? வேலை வேற தலைக்கு மேலே இருக்கு, வா போவோம். என்னம்மா வேலைன்னு ஒரு 5 நிமிஷம் இருந்து கதை பேசிட்டு போலாம்ல? உனக்கு என்னம்மா, உனக்கு வேலை பார்க்க ரோபோ இருக்கு, எங்களுக்கு என்ன அப்படியா? எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்க்கணும். நாங்கள் போயிட்டு வரோம். வாங்கக்கா போவோம். ஒரு வாரம் அது நம்ம டைம் பாஸுக்கு என்ன நிறைய துட்டு கொடுத்து வாங்கி வச்சிருக்க அந்த ரோபோவை வேலை வாங்கி டைம் பாஸ் பண்ண வேண்டியதான். ரோபோ இங்கே வா, வந்து அந்த துணியை மடிச்சு வை. தகவல் பெறப்பட்டது. துணியை
துணியை மடிச்சிட்டியா? போய் அந்த வீட்டை போய் சுத்தம் பண்ணு. தகவல் பெறப்பட்டது. வீட்டை தூய்மை செய்கிறேன், வீட்டை தூய்மை செய்து முடித்து விட்டேன். உன்னைய வேலையவே எனக்கு ரொம்ப பசிக்கு. ரோபோ, போய் டக்குன்னு போய் டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வா. என்ன ரோபோ, வேலை செஞ்சு களைச்சு போயிட்டியா எப்படி? மன்னிக்கவும், சார்ஜ் குறைந்து விட்டது. ஐயையோ, சார்ஜ் போட எனக்கு வேற ரொம்ப பசிக்கு. என்னாலலாம் வேலை பார்க்க முடியாது. போய் எனக்கு டிஃபன் மட்டும் பண்ணி எடுத்து வந்துரு ரோபோ. என்னால் பணி செய்ய இயலாது. நான் செயலிழந்து விட்டேன். ரோபோ ரோபோ, ஐயோ 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 ஐயோ, வாங்கின துட்டு போச்சே. ஐயோ ஐயோ, ஒரு வாரம் நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, நான் டைம் பாஸுக்கு என்ன பண்ணுவேன்? ஏக்கா அட்ரிக்கா, ஏக்கு இவ்வளோ சவுண்டு? அக்கா என்ன ஒரே சத்தமாக இருக்கு, என்னாச்சு? அதுவா, சார்ஜ் போட மறந்துட்டேன். ரோபோ என்னன்னா குப்பரை விழுந்துட்டு. ஐயோ, குப்பரை விழுந்துட்டா? இனிமேல சார்ஜ் போட்டா ஒப்பேராதோ? நீ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்ட, பசிச்ச வயதுக்கு சோறு போட மாட்ட, நீ எப்படி இந்த ரோபோக்கு சார்ஜ் போட்டிருக்க போற? சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி ஒரு வாரத்துக்கு கரண்ட் இருக்காது, அவ்வளோதான். இந்த ரோபோ சோழி முடிஞ்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் போடுவோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அறிவியல் கண்டுபிடிப்புகளை நம்ம அவசியத்துக்கு தான் பயன்படுத்தணும், ஆடம்பரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆன்லைன்ல பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்குறதை விட உள்ளூர் சந்தையிலே போய் நேரடியாக வாங்கி உள்ளூர் வியாபாரிகளுக்கும் வாழ்வு கொடுக்கணும். மக்களே கேட்டுக்கோங்க, வெத்தலையில் சுண்ணாம்பை தடவுற மாதிரி செல்லை தடவிக்கிட்டே இருக்கும்போது எவனாவது ஒருத்தன் ஃபோன் போட்டு ஓடிபி சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லிடாதீங்க. அதையும் மீறி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பணம் பூரா போயிடும். நீங்கள் தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். சரி, இனிமே நாம எல்லாரும் விழிப்புணர்வா இருப்போம். நடந்ததுன்னா நடந்து போச்சு, இனிமே நடக்கதனா நல்லதாவே நடக்கட்டும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு வீட்டின் இன்றைய சூழ்நிலையை பிரதிபலிக்கும் நிகழ்வை நாடகமாக நடித்து காட்டிய செல்வங்களுக்கு நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.